மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக எரேமியாவின் புத்தகம் 32 அதிகாரம் 19 வசனம். யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கின்றன. அவன கண்பான தேவச்சனமே, அவர் யோசனையில் பெரியவரும் செயல்களில் வல்லவருமாயிருக்கிறார். அவருடைய நாமங்களிலே ஒரு நாமம், அவருக்கு சிறப்பான ஒரு நாமம் இருக்கிறது, ஆலோசனை கர்த்தர். அவருடைய ஆலோசனை பெரிதா இருக்கிறது. 33ஆம் சங்கீதத்திலே அவருடைய ஆலோசனை எப்படிப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷிக ஆலோசனைகள் அது நிலையற்றதாயிருக்கிறது, வீணானதாயிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அளிக்கக்கூடிய ஆலோசனை அது நம்மை ஜீவ பாதைக்கு நடத்தக்கூடியதாயிருக்கிறது. பிரயோஜனமானவைகளை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளிலே உன்னை நாளும் நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியாக எது நமக்கு நலமாயிருக்கிறதோ, எது நமக்கு பிரயோஜனமாய் இருக்கிறதோ, பிரயோஜனமாய் இருக்கக்கூடிய காரியங்களை மாற்ற நம்முடைய ஆத்மாவிற்கு எது பிரயோஜனமாய் இருக்கிறதோ அந்த காரியங்களை நமக்கு அறிவிக்கிறதிலே, நமக்கு போதிக்கிறதிலே அவர் அதிக விருப்பம் உள்ளவராய், நாட்டம் உள்ளவராய் இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் எப்படி ஆலோசனைகளை தந்து நம்மை மகிழ்விக்கிறார் என்று சொன்னால், நான் உனக்கு போதித்து நடக்கும் வழிகளை காட்டுவேன், உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என கண்பானவர்களை சற்று சிந்தித்து பாருங்கள். யார்தான் கண்கள் மேல் கண்களை வைத்து ஆலோசனை சொல்ல முடியும்? அது ஒரே ஒருவரால் மாத்திரம்தான் அது கூடும் முடியும். யாருக்கென்று சொன்னால், பெற்றெடுத்த பிள்ளையை தாய் கொஞ்சும் போது அந்த பிள்ளையினுடைய முகத்தின் மேலே தன்னுடைய முகத்தை வைக்கும் போது அந்த குழந்தையின் கண்கள் மேலே தாயினுடைய கண்களை பதிய வைத்து அந்த தாய் கொஞ்சுவதை போல வார்த்தைகளை சொல்லி அந்த குழந்தைக்கு அந்த குழந்தையை உற்சாகப்படுத்தும் வண்ணமாக நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம் கண்கள் மேலே தம்முடைய கண்களை பதிய வைத்து உரிய ஆலோசனை தருகிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு வியக்கத்தக்க காரியமாயிருக்கிறது பாருங்கள். கண்பானவர்களே, அப்படிப்பட்ட ஆலோசனை கர்த்தர் நமக்கு என்றும் துணை இருக்கிறபடியாலே நீங்கள் வலது புறத்திலே சாயும் போதும் இடது புறத்திலே சாயும் போதும் வழி இதுவே என்று சொல்லி நமக்கு வழியை காண்பித்து உரிய ஆலோசனைகளை தந்து நடத்துகிற அவருடைய ஆலோசனையை கேட்டு நடப்போம். அவரிடத்திலே நம்முடைய வழியை ஒப்புக் கொடுத்து அவருடைய ஆலோசனைக்கு காத்திருந்து ஆலோசனையை பெற்று நடப்போம். நிச்சயம் நாம் உயிர் அடைக்கலத்திலே வைக்கப்படுவோம் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. ஆமென்.